ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுமே இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்னில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் பெனிஃபிட் லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. ஸ்வீட் கார்ன் வாங்கி இது மாதிரி தனித்தனியாக உதுத்து போட்டு நான் ஒரு பாக்ஸில் ஃப்ரீசரில் போட்டுருவேங்க. தேவையான அளவு எடுத்துப்பேன். எப்பயுமே ஒரு 1 வீக் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸ்டீமர் பிளேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். அப்படி உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் இட்லி தட்டிலே நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க. அதோட நார்ச்சத்து ஃபுல்லாக தண்ணியில் போயிடும். நீங்கள் வெறும் சக்கையை தான் சாப்பிடணும். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பிளேட் வச்சிடலாம். எனக்கு சென்டரில் பிடி இருக்கிறதால ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்டீமர் பிளேட் வைக்கிறேன். நீங்கள் அப்படியே வேக போடுறதா இருந்தால் அந்த இட்லி குழி இருக்குது இல்லைங்களா, அந்த குழியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு ஒரு இட்லி வேகிற டைம் தாங்க, 7 to 10 minutes அவ்வளோதான் வேகும். ஸ்வீட் கார்ன் ரொம்ப சாஃப்டான பொருள் இல்லையா, அதனால் ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே வேக வைக்காதீங்க. சீக்கிரமாக பாயில் ஆகிடும். இப்போ இது வேகட்டும், 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட கலரு டார்க் கலராக நல்ல எல்லோயிஷாக சூப்பராக இந்த மாதிரி வெந்து போயிருக்கும். நீங்கள் கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே வெந்துடும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான். நீங்கள் உடனே குயிக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நமக்குமே அடுத்தது நம்ம டிஃபன் செய்கிறதுக்கும் நமக்கு எனர்ஜியாகவே இருக்கும். குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் விட்டு வர ஹஸ்பண்டுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ஸ்வீட் கார்ன் நம்ம பார்த்துடலாம். மசாலா ஸ்வீட் கார்னுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பட்டர். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனால் போதுங்க, ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அரை தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஜூஸ் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சதப்பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போது. இந்த வெங்காயம் தக்காளி ஒரு 2 நிமிஷம் வெந்தால் மட்டுமே போதும். அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். அப்போ அந்த ஸ்வீட் கார்னோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு தான் செய்யணும். ஏன்னா பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, பட்டர் ரொம்ப ஹீட்டில் செய்யக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு மசாலா கார்ன் எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கணும். இப்போது மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடிங்க. அடுத்தது பெப்பர் ஸ்வீட் கார்ன் பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாசனை இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்துட்டு கூடவே எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்குங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு தான் இது 1 நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி. அருமையான மசாலா ஸ்வீட் கார்ன், பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடிங்க. இது கூடவே 1 கப் டீ குடித்தோன்னா, இஞ்சி டீ குடித்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. நம்ம ஈவினிங் ஃபுல்ஃபில் ஆகிடும். குழந்தைங்க எனர்ஜியாக இருக்கும். ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கூலான கிளைமேட்டுக்கு சுட சுட 1 கப் இஞ்சி டீயும் அது கூட மசாலா ஸ்வீட் கார்ன், பெப்பர் ஸ்வீட் கார்ன் நல்லா சுட சுட சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்கும்ல. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலா ஸ்வீட் கார்ன் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது பெப்பர் ஸ்வீட் கார்ன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெப்பர் ஸ்வீட் கார்ன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டர் மெல்ட் ஆகி மேலே மிளகு ஒட்டி, ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம்.
இதை விட என்னங்க வேணும்? டீயும் ஒரு வாய் குடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஹா! ஆஹா! இதை விட என்ன வேணும் நமக்கு? குழந்தைங்க வந்ததுமே குயிக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய 2 விதமான ஸ்வீட் கார்ன் ரெசிபி பார்த்துட்டோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட் கார்னில் நிறைய ஃபைபர் இருக்குங்க. அதாவது நார் சத்து. நம்ம ஒரு நாளைக்கு நார் சத்து வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 கிராமாச்சும் நம்ம எடுத்துக்கணும். இதில் நமக்கு ஒரு 100 கிராம் ஸ்வீட் கார்னில் நமக்கு 3.5 நார் சத்து நமக்கு கிடைக்குது. ஃபைபர் கண்டென்ட் கிடைக்குது. இந்த ஃபைபர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க ஸ்டொமக் ஃபுல்லாகவும் எனர்ஜியாகவும் இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே எங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூட ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸ்நாக் வெரைட்டி. பட் ஆனால் ஸ்வீட் கார்ன் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் கூடவே இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு ஃபைபர் கிடைச்ச மாதிரி ஆகிடும், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும். இதில் லோ கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, சோடியம் ஃப்ரீ, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. சுகர் இருக்கிறவங்க கூட இதை வந்து டெய்லி 100 கிராம்ஸ் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த ஸ்வீட்டான விஷயத்தை கேட்டு நீங்களும் இனிமேல் ஸ்வீட் கார்ன் செஞ்சு சாப்பிடுங்க. டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். டெய்லி ஒரு 100 கிராம் சாப்பிட்றதால நம்ம உடம்பு நிறைய ஃபைபர் கிடைக்கும். இதால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.